வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு திரை டாக்கீஸ். இப்போதைய லேட்டஸ்ட் மற்றும் சூடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. டீன்ஸ் திரைப்படம் தோல்வி தந்த பயம், 3 நாள் சாப்பிடாமல் இருந்தேன் அப்படின்னு பார்த்திபன் உருக்கமா பேசியிருக்காரு. என்னாச்சு முழுசா பார்க்கலாம் வாங்க. தமிழ் சினிமால தனக்கென ஒரு தனி பாதையை தேர்ந்தெடுத்தவர் இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன். தன்னோட படைப்புகளில் எப்பவுமே ஒரு வித்தியாசத்தை காட்டி அதை ரொம்ப நுட்பமான முறையில் கதைகள்லையும் காட்சி அமைப்புகள்லையும் கொண்டு வரக்கூடியவர். எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக சொல்லாமல் தனக்கே உரிய பாணியில் அழகும் நயமும் சேர்த்து சொல்வதில் இவர்தான் கிங். சமீபத்தில் சினி உலகம் யூடியூப் சேனலுக்கு பார்த்திபன் ஒரு மனம் திறந்த பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் இயக்கிய டீன்ஸ் திரைப்படத்தை பற்றி பேசும்போது, அந்த படத்தில் நான் சொல்ல நினைச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த படம் மிகப்பெரிய தோல்வி படமாக அமைஞ்சு போச்சு. ஏன் தோல்வி அடைஞ்சதுனே தெரியாமல் நான் பல தடவை அந்த படத்தை பார்த்தேன். என்ன பிரச்சனைன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதனால இனிமேல் ஏதாவது ஒரு கதையை தொடங்குறதுக்கு எனக்கு பயமாக இருக்கு. ஆனால் இந்த பயம் புதிய பாதை எடுத்தப்போ எனக்கு இல்லை. என்ன சினிமா உலகத்தில் வெற்றி பெற்றவங்களை மட்டும்தான் உலகம் கொண்டாடும், தோத்துட்டா அப்படியே ஓரங்கட்டிடும். இப்போ வரைக்கும் நான் 5 தயாரிப்பாளர்கள் கிட்ட கதை சொல்லிட்டேன், ஆனால் எந்த பதிலும் கிடைக்கல. அதனால தான் நானே இனிமேல் தயாரிக்க போறேன்னு முடிவு செய்துட்டேன். நான் நடித்து சம்பாதிச்ச பணத்தை அதே சினிமாவில் நான் போடுறேன். அதுக்காக தான் நான் நடிக்கிறேன். எனக்கு பணம் ரொம்ப முக்கியம். ஆரம்ப காலத்தில் குடும்ப வறுமை காரணமாக 3 நாள் சாப்பிடாம இருந்திருக்கேன். வெறும் டீயை மட்டும்தான் குடிச்சிட்டு வாழ்ந்திருக்கேன். இப்படி கஷ்டப்பட்ட எனக்கு பணம்னு சொல்லும்போது அது பெரிய விஷயம். ஆனால் இந்த 35 வருஷத்தில் பல கோடிகளை பார்த்துட்டேன். என்கிட்ட வர்ற பணம் அப்படியே போயிடும், ஆனால் தங்கவே மாட்டேங்குது. ஏன்னா நான் படம் எடுக்க ஆரம்பிச்சிடுறேன். ஆனால் பணம் மட்டுமே சந்தோஷம் இல்லை. சினிமாவால் கிடைக்கிற வெற்றியின் மூலம் வர்ற சந்தோஷத்தை பணத்தால் தர முடியாது. அந்த சந்தோஷம் வரணும்னாலும் பணம் தேவைப்படுது. அதனால எனக்கு பணம் ரொம்ப அவசியம். என்னை போலவே என் குழந்தைகளும் இருக்காங்க. என் 3 குழந்தைகள் தான் என் உலகம். சினிமாவுக்கு பின்னாடி அவங்க தான் என்னோட உலகம். அவங்க எல்லாரும் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும். இதில் என் மகள் இயக்குனர், மகன் இயக்குனர், மருமகளும் இயக்குனர், 3வரும் டைரக்டர் ஆகிறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே என்ன போல ஒரு ரிஸ்க் எடுக்கிற முயற்சியில் இருக்கிறாங்க. அதனால நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ரிஸ்க் எடுக்கிறோம். இந்த சினிமா தொழில் எவ்வளவு சுவாரஸ்யமானதுன்னு அவங்களுக்கும் தெரியும். அதனால நான் எடுக்கிற ரிஸ்க்குக்கு அவங்களும் துணையா இருக்கிறாங்க. 3 பேருமே ரொம்ப திறமையானவங்க. நாளைக்கு நம்ம பிரேப்புக்கு என்னடா செய்வதுன்னு நான் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்கிட்ட நடிப்பு இருக்கு. நான் படம் இயக்கலைன்னா நடிப்பேன். என்னுடைய கடைசி மூச்சிருக்கும் வரை நான் நடிப்பேன்னு பார்த்திபன் அந்த பேட்டியில் ரொம்ப உணர்ச்சிபூர்வமாக பேசியிருக்காரு. இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம திரை டாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.